நோட் ஆன் மாவோஸ் லாங் மார்ச். மாவோன்றவரோட நீண்ட தூர பயணத்தை பத்தி ஒரு நோட்ஸ் எழுத சொல்றாங்க. லாங் மார்ச்னா, லாங்னா ரொம்ப தூரம், மார்ச்னா நடைப்பயணம்னு அர்த்தம். இந்த ஆன்சர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே கதை மாதிரியே நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கனாலே நீங்களே எழுதலாம் அந்த கதையை. இந்த ஆன்சரை ஈஸியா எழுதலாம். இப்ப இந்த ஆன்சர்ல என்ன சொல்றாங்கன்னா, மாவோன்றவர் ஒரு ரொம்ப தூரம் நடந்து போனாரு, அவரு கூட நிறைய பேர் போனாங்க. அந்த லாங் மார்ச்சை பத்தி நோட்ஸ் எழுத சொல்றாங்க. லாங் மார்ச்ல என்ன நடந்ததுன்னா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக மாவோன்றவர் மக்களை திரட்டி போறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு அவர் மக்களை திரட்டி போறாரு. அந்த மக்கள் 1,00,000 அளவுல இருக்கிறாங்க. அந்த அளவுல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நடந்து போறாங்க. அது மாதிரி நிறைய ஊரை கடந்து போயிட்டு கடைசியா போய் அந்த ஊரை போய் அடையும் போது வெறும் 20,000 பேர் தான் போய் ரீச் ஆகுறாங்க. இப்ப பாருங்க, 1 lakh எங்க இருக்கு, 20,000 எங்க இருக்கு பாருங்க. அப்ப அவ்வளவு பேரு நடுவுல இறந்துடுறாங்க, இல்ல ஏதோ நடந்துருது அவங்களுக்கு. அப்ப கடைசியா போய் ரீச் பண்றவங்க வெறும் 20,000 தான். எவ்வளவு தூரம் அவங்க நடந்து போறாங்கன்னா 6,000 மைல் நடந்து போறாங்களா. நிறைய ஊரை கடந்து போறாங்க. ஒரு ஊரை ஆரம்பிச்சு கடைசியா ஒரு ஊர்ல போய் சேர்றாங்க. இங்க வருஷத்தையும் பாருங்க, 1934ல ஆரம்பிச்சு 1935 ஒரு வருஷம் அளவுக்கு நடந்து போறாங்களாம், அவ்வளவு தூரம். அப்ப இந்த கொஸ்டினே ஒரு கதை தான், ஈஸியாவும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஆஸ் ஷியாங் காய் ஷேக், இவர் நம்ம 2 கட்சி பார்த்தோம். ஒன்னு கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்னு கியோமிங்டாங் கட்சி. இது போன கொஸ்டின்லயே பார்த்தோம். கியோமிங்டாங் கட்சியோட தலைவர் தான் ஷியாங் காய் ஷேக். இவர் என்ன பண்ணாருன்னா, had built a circle of 45 post. 45 போஸ்ட்னா என்னன்னா, இடத்தை சுத்தி பாதுகாப்பு அரண். பாதுகாப்பு அரண்னா பாதுகாப்பா அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பான இடமா மாத்திட்டாரு. வால்லாம் செவருலாம் எழுப்பி, சுவர் எழுப்பி அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பான இடமா மாத்திட்டாரு. சர்க்கிள்னா அங்க என்ன மீனிங்னா, அந்த இடத்த ஒரு சர்க்கிள் போல அந்த வடிவுல அப்படின்னு தான் அர்த்தம். 45 போஸ்ட். போஸ்ட்னா இங்க என்னன்னா இடத்தை குறிக்குது. அந்த இடத்த சுவர் எல்லாம் எழுப்பி, வால் எழுப்பி ரொம்ப பாதுகாப்பா ஆக்கிறாரு. எங்கன்னா அரௌண்ட் த கம்யூனிஸ்ட் பொசிஷன்ஸ். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்கிற இடத்தெல்லாம் சுவர் எழுப்பி அவங்க வெளியே வராத முடியாத அளவுக்கு இவர் அந்த இடத்தெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறாரு இவரோட கண்ட்ரோல்ல. மாவோ வாண்டட் டு மூவ் அவுட் ஆஃப் ஹுனான் ஃபார் சேஃபர் டெரிட்டரி. மாவோன்றவர் வாண்டட் டு மூவ் அவுட், அவர் வெளியே போகணும்னு நினைச்சாரு. எங்க இருந்துன்னா, ஹுனான்ன்ற இடத்துல இருந்து. ஹுனான்ன்ற இடத்துல இருந்து, இது ஒரு இடத்தோட பேரு. அந்த ஹுனான்ற இடத்துல இருந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு, டெரிட்டரினா இடம்னு அர்த்தம், சேஃபர்னா பாதுகாப்பான இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினைச்சாரு. பை 1933 இந்த வருஷத்துல மாவோ had gained full control of the Chinese Communist Party. சைனால இருந்த கம்யூனிஸ்ட் கட்சின்ற கட்சி இவருடைய மாவோன்றவருடைய கண்ட்ரோல்ல, ஃபுல் கண்ட்ரோல்ல வந்துருச்சு. கெயின்ட்னா அவர் அந்த ஃபுல் கண்ட்ரோல எடுத்துக்கிட்டாரு, அவர் கையில வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த வருஷத்துல? 1933ல. அதுக்கப்புறம் 1934ல இவர் என்ன பண்றாருன்னா, கம்யூனிஸ்ட் ஆர்மி, கம்யூனிஸ்ட் காரங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, அதுக்கு ஆர்மின்னு சொல்லுவாங்க. ஆர்மினா போருக்காக போறவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்ததுனால அதை ஒரு ஆர்மின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆஃப் அபவுட் 1 lakh, 1,00,000 மக்கள் கிட்ட, 1,00,000 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க செட் அவுட் ஆன் த லாங் மார்ச். செட் அவுட்னா ஆரம்பிக்கிறாங்க, பயணத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய தூரமான, லாங்னா தூரமான மார்ச், நடைப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. திஸ் மார்ச் ஹாஸ் பிகம் லெஜெண்டரி. இந்த நடைப்பயணம் ஒரு வரலாற்று முக்கியத்துவமா ஆயிடுச்சு. லெஜெண்டரினா வரலாற்று முக்கியத்துவமா ஆயிடுச்சு. The marchers were continually harassed. மார்ச்சர்ஸ்னா நடந்து போறவங்கன்னு அர்த்தம். அந்த நடந்து போறவங்களை தொடர்ந்து ஹராஸ்ட்னா கொடுமைப்படுத்துறதுன்னு அர்த்தம். யாராலன்னா பை கியோமின்டாங் போர்சஸ். கியோமின்டாங் கட்சி தான் இப்ப தலைவர் எல்லாம் பார்த்தோம், ஷியாங் காய் ஷேக். அவருடைய கட்சியில இருந்த போர்சஸ், அவங்களுடைய ஆர்மி. இப்ப கவர்மெண்டோட ஆர்மினே கூட எடுத்துக்கலாம். இங்க கியோமின்டாங்ன்றவரோட அந்த கட்சியோட படைகள்னு அர்த்தம். பை, அது மட்டும் இல்லாமல் பை லோக்கல் வார்லார்ட்ஸ். வார்லார்ட்ஸ்னா இந்த சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருப்பாங்க ஒரு ஊருக்கும், அந்த வார்லார்ட்ஸ்னா இவங்க சண்டையில இவங்களுக்கு காசு கொடுத்தாங்கன்னா, இந்த வார்லார்ட்ஸ்க்கு நம்ம காசு கொடுத்தோம்னா அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. அவங்க பேர் தான் வார்லார்ட்ஸ்.
வார்லார்ட்ஸ் லோக்கல், ஒரு இடத்துலயும் சின்ன சின்ன வார்லார்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு ஊருக்கும். அவங்கள லோக்கல் வார்லார்ட்ஸ் சொல்லுவாங்க. லோக்கல்னா அந்த இடத்துக்கு லோக்கலான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. வார்லார்ட்ஸ்னா ஏதோ ஒரு போருக்கு எனக்கு ஆள் வேணும்னா அவங்களுக்கு நான் காசு கொடுத்தேன்னா அவங்க நம்ம டீம் வந்துருவாங்க. அவங்களுக்கு பேரு வார்லார்ட்ஸ். அண்ட் பை அன்ஃப்ரெண்ட்லி ட்ரைப்ஸ்மென். அன்ஃப்ரெண்ட்லினா ஃப்ரெண்ட்லிக்கு ஆப்போசிட், ஃப்ரெண்டா இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். ட்ரைப்ஸ்மென்னா இந்த காட்டுவாசிங்க, ஆதிவாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மக்கள். இப்ப இவங்க ரொம்ப தூரம் நடந்து போறாங்க, 6000 மைல் நடந்து போறாங்க. அந்த தூரத்துல நடுவுல நிறைய தடைகள் வருது. இதை நீங்க ஒரு கதையாவே அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நீங்களாவே இந்த அதெல்லாம் படம் மாதிரி நீங்களாவே யோசிச்சீங்கனாலே உங்களுக்கே மனசுல ஞாபகம் இருக்கும். கியோமிங்டாங் கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களுடைய படையும் லோக்கல் அந்தந்த இடத்துல இருக்கிற வார்லார்ட்ஸ் அவங்களும் அன்ஃப்ரெண்ட்லி, ஃப்ரெண்டா இல்லாத ட்ரைப்ஸ்மென்னா ஆதிவாசிகள், இவங்க எல்லாருமே இந்த நடந்து போறவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஆஃப் த 1 lakh who set out, 1,00,000 பேர்ல ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த 1,00,000 பேர்ல ஒன்லி 20,000 தான், மொத்தம் 20,000 பேர் தான் ஃபைனலி ரீச் நார்த்தன் ஷெனி. நார்த்தன் ஷெனினா அது ஒரு இடத்தோட பேரு, நார்த் டைரக்ஷன், அதாவது நார்த்தன் சைடுன்னு அர்த்தம். நார்த்தன் ஷெனி அங்க ரீச் பண்றாங்க. வெறும் 20,000 தான். எப்ப ரீச் பண்றாங்கன்னா லேட் இன் 1935. லேட்னா இங்க என்ன அர்த்தம்னா அந்த வருஷத்தோட கடைசியிலன்னு அர்த்தம். 1935 வருஷத்தோட கடைசியில ஆஃப்டர் கிராசிங் நியர்லி 6,000 மைல்ஸ். கிராசிங்னா கடந்து போறாங்க. எவ்வளவு தூரம் கடந்து வராங்கன்னா 6000 மைல் தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. They were soon joined by other communist armies. இப்ப இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தானே நடந்து வந்தாங்க. அவங்க இவ்வளவு தூரம் ஒன்னா சேர்ந்து நடந்து வந்து கடைசி வரைக்கும் வந்ததுனால அதுக்கப்புறம் இவங்க கூட நிறைய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆர்மிஸ்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அப்படின்றத இங்க மீனிங். அவங்களும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியே நிறைய இருக்கும். அந்த கம்யூனிசம் கொள்கை கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு 1,00,000 பேர் நடந்து போறாங்க. அதுல 20,000 பேர் தான் ஃபைனலா ரீச் ஆகுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷத்துக்கு மேல 6000 மைல் நடக்கிறாங்க. அது மாதிரி நடந்து ரீச் ஆகுறாங்க. இது மாதிரி இந்த விஷயத்த பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நம்மள மாதிரியே இவங்களும் இருக்கிறாங்கன்னு நினைச்சு நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வேற வேற இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சூன் ஜாயின்ட்னா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறாங்க உடனே அப்படின்னு அர்த்தம். 4th question, what do you know of பாக்தாத் pact? பேக்ட்னா ஒப்பந்தம்னு அர்த்தம். பாக்தாத்ன்றது ஈராக்ல இருக்கிற இடம். அந்த இடத்துல போடப்பட்ட ஒப்பந்தத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சென்டோ ஆர் பாக்தாத் பேக்ட்ன்றது தான். இதுதான் ஆன்சரு. இப்ப இந்த சென்டோன்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா CEN. அதுல சென்ட்ரல்ன்ற வார்த்தையில CEN மட்டும் எடுத்துப்பாங்க. ட்ரீட்டில T எடுத்துப்பாங்க. ஆர்கனைசேஷன்ல O எடுத்துப்பாங்க. அப்ப CENTO அதான் உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபார்ம். பாக்தாத் பேக்டுக்கு அந்த ஒப்பந்தத்துக்கு சென்டோன்னு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இப்ப அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இன் 1955 இந்த வருஷத்துல டர்க்கினா தமிழ்ல துருக்கின்ற நாடு, ஈராக், கிரேட் பிரிட்டன்னா நம்மளுக்கு தெரியும் யுனைடெட் கிங்டம், பிரிட்டிஷ்காரங்க, அத கிரேட் பிரிட்டன் சொல்லுவாங்க அந்த நாட்டை, பாகிஸ்தான் அண்ட் ஈரான், இந்த நாடுகள்லாம் சைன்ட் அ பேக்ட், ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் வந்து நோன் ஆஸ் பாக்தாத் பேக்ட். பாக்தாத் பேக்ட்னு சொல்றாங்க. பாக்தாத்ன்ற இடம் ஈராக்ல தான் இருக்கு. இதை வச்சே கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ஊரை. பாக்தாத் ஈராக்ல இருக்கு. அப்ப ஈராக்கும் இதுல வரும்னு அர்த்தம். அப்ப டர்க்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் 5 கண்ட்ரி. இதை நீங்க படிக்க தான் இது மாதிரி பேர்லாம் ஞாபகம் வரும். என்ன ஷார்ட்கட் வேணாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு அந்த பேர் ஞாபகம் இருந்தா போதும். In 1958 the United States joined the organization. 1958ல இந்த 5 கண்ட்ரி கூட யுனைடெட் ஸ்டேட்ஸும் அந்த அமைப்புல, ஆர்கனைசேஷன் அந்த அமைப்புன்னு அர்த்தம், அமைப்புல சேர்ந்துக்கிறாங்க. அண்ட் தேர் ஆஃப்டர் இட் கேம் டு பி நோன் அஸ், இவங்க அமெரிக்கா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த அமைப்புல சேர்ந்ததுக்கு அப்புறம் தேர் ஆஃப்டர் அதுக்கப்புறம் இந்த அமைப்பை சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வந்து பாக்தாத் பேக்ட் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா சேர்ந்ததுக்கு அப்புறம் இத சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த ட்ரீட்டி, திஸ் ட்ரீட்டி வாஸ் ஓபன் டு எனி அரப் நேஷன். இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தத்துல யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம், யார் யாரெல்லாம் சேரலாம்னா, ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டா அந்த டீம்ல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஒப்பந்தத்துல யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டு சேரலாம்னா ஓபன் டு, யார் யாரெல்லாம் ஓபன்னா இந்த ஒப்பந்தம் வந்து யார் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கும்னா எனி அரப் நேஷன்,
எந்த ஒரு அரப் நாட்டை சேர்ந்த, அதாவது அரபுன்றது ஒரு ரீஜியன், நான் இந்த மேப்லயும் காமிக்கிறேன், அந்த இடத்துல இருக்கிற நாடுகள், அந்த நாடுகள் எந்தெந்த நாடுகள்லாம் டிசைரிங் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, டிசைரிங்னா எதிர்பார்க்குது தன் நாட்டுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும், இந்த ரீஜியன் அந்த அரப் ரீஜன்ல எந்தெந்த நாடுகள்லாம் டிசைரிங் தேவைப்படுதோ, அந்த நாடெல்லாம் வேண்டுதோ, அமைதியை வேண்டுதோ, பாதுகாப்ப வேண்டுதோ, அந்த நாடுகள்லாம் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1955ல கையெழுத்து போடுறாங்க. 1958ல வந்து அமெரிக்கா ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் சென்டோன்னு சொல்றாங்க. அந்த சென்டோன்றது டிசால்வ்னா கலைக்கப்படுதான், ஏதோ ஒரு காரணத்துக்காக கலைக்கப்படுது 1979ல. இப்ப 1955ல பாக்தாத் பேக்ட் மூலமா ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுல அமெரிக்கா ஜாயின் பண்ணுது. அமெரிக்கா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சென்டோன்னு சொல்றாங்க. இது யார் யாரெல்லாம் கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணலாம்னா அரப் நேஷன்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம். 1979ல இத சென்டோன்றத ஏதோ காரணத்துக்காக டிசால்வ் பண்ணிடுறாங்கன்னா இதை கேன்சல் பண்ணிடுறாங்க, இந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். இப்ப அரப் நேஷன் எங்க இருக்குது, அரப்ன்ற ரீஜன் எங்க இருக்குன்னு காமிக்கிற மேப்ல நீங்க எந்த ஒரு வேர்ல்டு மேப் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் உங்க புக்ல இருக்க ஒரு வேர்ல்டு மேப் எடுத்துதான் அந்த அரப் ரீஜனை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதை நீங்க எந்த வேர்ல்டு மேப்ல வேணாலும் உங்க புக்ல குறிச்சு வச்சிங்க, இல்ல மேப்ல கூட குறிச்சு வச்சிங்க. இந்த இடம் தான் அரப் ரீஜன், இந்த மொத்த இடமும் தான் அரப் ரீஜன். அரப்னா ஆக்சுவலா முஸ்லிம் நாடுகள், முஸ்லிம் கண்ட்ரிஸ்ன்னு அர்த்தம். அரப் இந்த இடம் தான் அரப். இந்த இடத்துல இருக்க சவுதி அரேபியா, ஒமான், அது மாதிரி நாடுகள்லாம் நிறைய நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள்லாம் இந்த ஒப்பந்தத்துல ஜாயின் பண்ணிக்கலான்றது தான் அர்த்தம்.